ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா. நம்ம ரோட்டு கடைகளெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும், அதே கிறிஸ்பினஸோடு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம சூடான தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமேல தான் அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா சூடு பண்ணணும். லேசாக கொதி வரணும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம காலிஃப்ளவரை அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேலு ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இனி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றியாச்சு அப்படின்னா அது டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம கடைகளில் வாங்கும்போது அவங்க காலிஃப்ளவரை வாஷ் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம சுடுதண்ணியில் போட்டோம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால கண்டிப்பாக இது 100% ஹைஜீனிக்கு. இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறலாம். நான் இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன்ஸு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். நான் போடுற அதே அளவுகள் நீங்களும் போட்டிங்கன்னா கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். 1 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கு போடுவோம்ல, அதே அரிசி மாவு. அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளித்து மட்டும் விடுங்க, ஊற்ற வேண்டாம். நம்ம ஊற்றி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும், அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேலு தான் நம்ம பொரிக்க போகிறோம். அதுலேயே உங்களுக்கு மாவு நல்லா செட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் உங்களுக்கு மாவு இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் நம்ம இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம திறந்து பார்க்கும்போது அந்த தண்ணிலாம் விட்டு அந்த மாவு சரியான கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு மாவாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறமேல நீங்கள் பொரிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறமேலு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுவும் சேர்த்து ஃப்ரை ஆகும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு ரெண்டும். இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இப்போது இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா நம்ம கடையில் சாப்பிட்ற அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோஸும் இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.